அன்பு நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கற்பனை கலந்த உண்மை நிறைந்த கதையை சொல்ல போகிறேன். ஒரு காலத்தில் தம்மை என்ற ஒரு குட்டி தப்பில் ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தது. அது பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். யானை போல் குட்டி தும்பிக்கும் அதற்கு உண்டு. உடல் முழுவதும் கருப்பு, ஆனால் இடுப்பிலிருந்து பின்பகுதி மட்டும் வெள்ளை நிறத்தில் ஒரு சட்டை போட்டது போல் இருக்கும். இரவில் வேட்டையாட வரும் விலங்குகளிடமிருந்து தன்னை மரத்துக்குள்ளே இது உதவியாக இருந்தது. தம்பி எனக்கு தண்ணீரில் நீந்துவது என்றால் கொள்ள பெரியும். இந்த தண்ணீர் என் நண்பன் குளிர்ந்து குளிர்ந்து போகுதே, ஹாஹா. தம்பியின் ஒரு இரவு நேரம் விலங்கு, அதாவது இரவில் தான் சுறுசுறுப்பாக உணவு தேடும். பகலில் அடர்ந்த புதர்களுக்குள் அல்லது மரத்தடியில் தூங்கும். அது இலைகள், பழங்கள், சிறு கிளைகள் என பலவற்றை உண்ணும். அது விதைகளை பறக்கும் ஒரு விலங்கு. அது சாப்பிட்டுவிட்டு எங்கெல்லாம் மரக்கழிவு செய்கிறதோ அங்கெல்லாம் விதைகள் பரவும். இதனால் புதிய மரங்கள் முழுந்து காய் செலுத்திக் கொண்டே வந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு பேய் சத்தம், மரங்கள் சரசரவென முடியும் சத்தம். தம்பியின் பயந்த புதற்குள் ஒளிந்து கொண்டது. ஆஹா, இது என்ன பூகம்பமா? சில தீய மனிதர்கள் காடுகளை அழித்து மரங்களை வெட்டி ஆற்றை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தம்பியா, இந்த அரக்கர்களிடமிருந்து நம் காட்டை காக்க வேண்டும், இல்லை என்றால் நம் பாட இடமில்லை. இது போன்ற அரக்கர்கள்னால் நம் இனம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே வருகிறது என்று தம்பியின் தாய் புலம்பியது. தம்பியா, அம்மா, என் சின்ன தும்பிக்கையால இவங்க எப்படி விரட்டுறது? இவங்க ரொம்ப பெருசா இருக்காங்களே. தம்பியை காட்டு தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தது. காட்டு தெய்வமும் தோன்றிட்டான். தம்பியா, உன் தும்பிக்கைக்கு நான் ஒரு சக்தி தருகிறேன். அதை கொண்டு இந்த அரக்கர்களை திணறடிக்க வேண்டும். தம்பியின் தும்பிக்கையை உயர்த்தது. அதிலிருந்து ஒரு மாய சக்தி வெளிப்பட்டது. அதன் தும்பிக்கையால் மரங்களை மெதுவாக வளைத்து அந்த மனித அரக்கர்களின் பாதிக்கு குறுக்கே போட்டது. ஒருவன், ஐயோ, யாரா இது? இவ்வளவு பெரிய மரம் சாஞ்சிருச்சு, பேய் பிசாசு இருக்கும் போல, ஓடுங்கடா என்று அழுகிறான். இன்னொருவன், டேய், இது ஒரு தாப்பை, எப்படி இவ்வளவு பெரிய மரத்தை வளைச்சது என்று வாயடித்து போனான். பின்னர் தம்பியின் ஆற்று நீரை குடித்து அந்த மனிதர்களை இயந்திரங்கள் மேல் வேகமாக அடித்தது. பிளிஷ் பிளிஷ் என்று தம்பியின் நீர் தெளிக்க அந்த மனிதர்கள், ஐயோ, தண்ணி தண்ணி, எங்க மிஷின் கெட்டு போச்சு என்றார் கதறினர். இயந்திரங்கள் பொழுதடைந்தன. தம்பியனின் இந்த வினோத செயற்கையாலும் காட்டின் மாய சக்தியாலும் அந்த மனிதர்கள் பயந்து ஓடினர். தம்பியன் வெற்றி பெற்றது. காடு மீண்டும் அமைதியானது. தம்பியன் தான் வெறும் தாப்பேர் மட்டும் இல்லை, காடின் பாதுகாவலனும் என்றும் கற்றுக்கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? தாப்பீர்கள் எவ்வளவு முக்கியமான விலங்கு. அது விதைகளை பரப்பி காடு செழிக்க உதவுகின்றன. ஆனால் காடுகளை அழிப்பதால் தாப்பைகளில் இன்னும் அழிந்து கொண்டே வருகிறது. எனவே காடுகளை அழிக்காமல், ஆற்றை அசுத்தப்படுத்தாமல், வனவிலங்குகள் வேட்டையாடாமல் வாழ வேண்டும். தாப்பைகளை வாழ வைக்கும் வரை. நன்றி.